சம்மர் ஹாலிடேஸ் முழுக்க நானும் என் ரொமான்டிக் வைஃபும் 2 மாதம் செம்ம ரிலாக்ஸா லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா வீட்ல குவிஞ்சு கிடந்த ஹோம்வொர்க்க மட்டும் நான் தொட்டு கூட பார்க்கல. அதே டைம்ல நான் இப்போதான் என் வைஃபோட ஹஸ்பண்ட் வைஃப் வேலை முடிச்சிட்டு எழுந்திருந்தேன். அப்போதான் ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் கேட்டேன். டீச்சர் ஷியா ரிசைன் பண்ணிட்டாராம். இப்போ எனக்கு ஹோம்வொர்க் முடிக்கவே தேவையில்ல. நான் கொஞ்சம் ஓவரா சந்தோஷப்பட்டுட்டேன் போல. ஏன்னா பின்னாடி இருந்த என் வைஃப் சும்மா சிரிச்சிட்டு இருந்தா. அவ மெதுவா கேட்டா, உனக்கு டீச்சர் ஷியாவ அவ்ளோ பிடிக்காதா? இல்ல, டீச்சர் ஷியா மனுஷனா பார்த்தா கெட்டவரே இல்ல. ஆனா அந்த பிசிக்ஸ் மட்டும் என்கிட்ட உள்ள போகவே மாட்டேங்குது. உனக்கு தெரியுமா டீச்சர் ஷியா ஏன் திடீர்னு ஜாப் விட்டார்னு? ஃபூ வான் வான் ரொம்ப கேஷுவலா கேட்டா, ஏன்? இன்னைக்கு கிளாஸ்ல அந்த ஓல்ட் மேன் ஷியா நேராவே சொன்னாராம். என் பொண்ணு பசங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கா, வேலை பார்க்க மாட்டேங்கிறா. கம்பெனிய கவனிக்க யாரும் இல்ல, அதனால நானே திரும்ப போகணும். யாருக்கு தெரியும்? இத கேட்ட உடனே ஃபூ வான் வானுக்கு செம ஜலசி வந்துருச்சு. ஏன் அப்பா வெளிய என்ன பத்தி இப்படி பிரசாரம் பண்றாரா? நான் இன்னும் ரியாக்ட் பண்ணல. அவ அடுத்த லைனே அடிச்சிட்டா. அப்படின்னா அந்த வேலை செய்யாத லூஸ் பொண்ணுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். பசங்க பின்னாடி சுத்திட்டு கம்பெனி கவனிக்காம இருந்ததுனால தான் உனக்கு விடிவு கிடைச்சிருக்கு. என் முகம் அப்படியே கடனெல்லாம் அடைஞ்ச மாதிரி லைட்டா மின்னிச்சு. அந்த நாலாயக் பொண்ணால தான் நான் இந்த துன்பக் கடலிலிருந்து சீக்கிரம் தப்பிக்க போறேன். ஃபூ வான் வான் உடனே என்ன ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தா, டீச்சர் ஷியா உனக்கு பாடம் நடத்த மாட்டாருன்னு மட்டும்தான், சப்ஜெக்டே காணாம போயிடல. ஏன் லக் அவ்வளோ மோசமா இருக்காது. மீண்டும் அப்படியே ஸ்ட்ரிக்ட் டீச்சர் வரமாட்டாங்க. ஒருவேளை அழகான யங் டீச்சர் வந்தா, அடடே அழகான பொண்ணுன்னு 2 வார்த்தை கேட்ட உடனே அவ முகம் மாறிடுச்சு. அவ இப்படி விஷயமே கேட்க முடியாது. உடனே என்ன வார்ன் பண்ணிட்டா. நீ இன்னும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? உன் விமனைசர் ஐடென்டிட்டி மறந்துடா. நான் உடனே சரண்டர். ஏன்னா இன்னும் நான் என் வைஃபோட கட்டிப்பிடிப்ப விட்டு வெளிய வர முடியல. குறிப்பா ராத்திரி அவளோட ஸ்லிம் வெயிஸ்ட கட்டி பிடிக்கணும் இல்ல. அடுத்த நாள் காலை நான் எழுந்தப்போ வீட்ல நான் தான் ஒன்னா இருந்தேன். டைனிங் டேபிள்ல பிரேக்ஃபாஸ்டுக்கு பக்கத்துல ஃபூ வான் வான் ஒரு நோட் வச்சுட்டு போயிருந்தா, நான் வேலைக்கு கிளம்புறேன். நல்ல பையனா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடு. சீனியர் இயரின் முதல் மார்னிங் கிளாஸ் பிசிக்ஸ். பெல் அடிச்ச உடனே முதல் 3 செகண்ட் கிளாஸ் முழுக்க சைலண்ட். அதுக்கப்புறம் முழு கிளாஸும் வெடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு 3 நிமிஷம் மட்டும் கொடுங்க. இந்த பொண்ணோட முழு இன்ஃபர்மேஷனும் கண்டுபிடிச்சிடுறேன். நானும் தெரியாம தலை தூக்கி ஸ்டேஜ்ல நின்னிருந்த அந்த வுமனை பார்த்தேன். என் ஹார்ட் ஒரே அடியா குலுங்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனே தெரியல. நான் சத்தமா கத்திட்டேன், வைஃப்! அடுத்த செகண்ட் முழு கிளாஸோட கண்களும் என்ன மேல. அப்போதான் புரிஞ்சது, ச்சே, மாட்டிக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட் உடனே எழுந்து சமாளிக்க ஆரம்பிச்சான். சாரி டீச்சர், என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் மூளை பிரச்சனை. அழகான பொண்ணு யாரையாவது பார்த்தா எல்லாரையும் வைஃப்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவான். ஃபூ வான் வான் ஒரு செகண்ட் நின்று என்ன பார்த்தா, அப்புறம் கூலா சொன்னா, பசங்க கொஞ்சம் ஷையா இருக்கணும். சரி, நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் ஃபூ வான் வான். டீச்சர் ஷயா வேலை மாற்றத்தினால நான் யூனிவர்சிட்டியை விட்டுட்டாங்க. இனிமே சீனியர் இயர் பிசிக்ஸ் கிளாஸ் நான் நடத்த போறேன். கிளாஸ் ரூல்ஸும் எவாலுவேஷன் மெத்தட்ஸும் டீச்சர் ஷயாவோட பேசிட்டேன். அவரோட ரூல்ஸ் படியே எல்லாரோட ஃபைனல் மார்க் டிசைட் ஆகும். அத கேட்ட உடனே யாரோ என் தலையில ஸ்ட்ராங் பஞ்ச் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. என் வைஃப் என் டீச்சரா? அவ ஜிங் யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருந்தாளே, திடீர்னு நான் யூனிவர்சிட்டிக்கு எப்படி வந்தா? கல்லூரியின் லாஸ்ட் இயர், அதுவும் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பா? டேய், இது ரொம்பவே வியர்டா போயிடுச்சே. டீச்சர் ஷயா கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் எனக்கு மெயில வந்துடுச்சு. கிளாஸ் மானிட்டர், கொஞ்ச நேரத்துல ஹோம்வொர்க் என் ஆஃபீஸ் 8:03ல சமர்ப்பிச்சிடுங்க. குறிப்பா ஹோம்வொர்க் கொண்டு வராத ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு காலைக்குள்ள கண்டிப்பா என் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணணும். 3 நாள் டைம் கொடுத்தா செத்துருவாங்களா என்ன? கொஞ்சமாவது முடிக்க டைம் கொடுங்க டீச்சர். சும்மா இருங்க. ஹோம்வொர்க் என்பது பிரின்சிபல் விஷயம். எல்லாரையும் சமமா தான் ட்ரீட் பண்ணுவேன். டீச்சர் ஷியா ரிசைன் பண்ணிட்டாருன்னு கேட்டு உங்கள சில பேரு மனசுக்குள்ள லக் ட்ரை பண்ணலாம் நினைச்சது எனக்கு தெரியும். அடடே, இது டைரக்டா என்னைத்தான் நடிக்கிற மாதிரி இல்லையா? நாளைக்கு காலை 10 மணிக்குள்ள ஹோம்வொர்க் என் ஆஃபீஸ்ல சப்மிட் ஆகலனா இன்டர்னல் மார்க்ஸ்ல 50% கட் ஆகும். இந்த விஷயத்த டீச்சர் ஷியா சம்மர் ஹாலிடேஸ் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல எனக்கு உண்மையிலேயே ஸ்டேஜுக்கு போய் கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க முழுக்க என்னை பற்றிதானே பேசுறாங்க. நேத்து வரைக்கும் நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தேனே, அதுக்குள்ள சில பசங்க சோஷியல் மோட்ல புகுந்துட்டாங்க. டீச்சர் ஃபூ, உங்க கிரீன் பபிள் ஐடி கிடைக்குமா? கிரீன் பபிள் வேணாம். என் இமெயில் வேலை நேரத்துல எப்போதும் ஆன்லைன்ல இருக்கும். இன்னைக்கு தான் நம்ம முதல் மீட்டிங்.
ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. டீச்சர் ஃபூ, நீங்க சிங்கிளா? ஃபூ வான்வானோட பார்வை தெரியாம என்ன பக்கம் திரும்பிச்சு. இல்ல, நான் சிங்கிள் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்க மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்தோம். கிராஜுவேஷன் டைம்ல எல்லாருக்கும் கல்யாண ஸ்வீட்ஸ் கொடுப்பேன். இந்த ஒரு வருஷம் நாம நல்லபடியா சேர்ந்து இருப்போம்னு நம்புறேன். அத கேட்ட உடனே முழு கிளாஸும் மீண்டும் வெடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. வெளியில நான் ரொம்ப கூலா இருந்தேன். ஆனா உள்ள என் ஹார்ட்ஸ்ல சுனாமி ஓடிட்டு இருந்துச்சு. கையில இருந்த பேனா கூட உடைஞ்சிற அளவுக்கு புடிச்சிட்டு இருந்தேன். பொய்க்காரி. நான் கிளாஸ் குரூப் ஓபன் பண்ணி பார்த்தா அதோட பெயரே மாற்றப்பட்டிருந்துச்சு. ஃபூ வான்வான கல்யாணம் பண்ணணும். டே, இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் அவளோட பியூட்டி எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடுதே. இவ்வளவு ஹை குவாலிட்டி வைஃப் எதுக்கு எனக்கு கிடைக்கல? வீட்டுக்கு போனதும் அவளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும். ராத்திரி ஃபூ வான்வான் வீட்டுக்கு வந்தப்போ கீழ மாடியில நான் இருந்த தடையுமே இல்ல. அவ நேரா மேல மாடிக்கு போனா மாஸ்டர் பெட்ரூம் டோர் உள்ள இருந்து லாக் பண்ணப்பட்டிருந்துச்சு. பெட்ல ஒரு சின்ன கம்பளமும் தலையணையும் மட்டும் இருந்துச்சு. பார்க்கவே நான் ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆச்சேன், டோர் ஓபன் பண்ண. நான் கண்டுக்கவே இல்ல. ஆச்சேன், உண்மையிலே வெளியே வர மாட்டியா? ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு புதிய பார்பிக்யூ ஷாப் பார்த்தேன். கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறியா? நான் ஏற்கனவே செம்ம பசிச்சுல இருந்தேன். அதனால மரியாதையெல்லாம் மறந்து கதவுக்கு பின்னாடி இருந்து கத்திட்டேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்க? முதல்ல காட்டுங்க. மட்டன் ஸ்கியூவர்ஸ், ஆயில்ல ஃப்ரை பண்ணிய போர்க் பெல்லி. பொண்ணுங்க உண்மையிலேயே ஆண்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க. நான் டோர் திறந்த உடனே அங்க இருந்தது முழுக்க என்னோட ஃபேவரட் ஃபுட்ஸ். அவளோட அந்த அழகான முகத்தை பார்த்த உடனே அவ கண்ணத்தை இழுத்து பிடிக்கணும்னு தோணுச்சு. நான் அவ கையில இருந்த பார்பிக்யூவை பிடிச்சுக்கிட்டேன். சின்ன லைட் இன்னும் கோவமா இருக்கா? சாங் வான் வான், என்ன ஹஸ்பண்ட்னு கூப்பிடாத. நான் உன் ஹஸ்பண்ட் இல்ல. நான் நேத்து ஹோம்வொர்க் செய்யலன்னு உனக்கு தெரியும். ஆனா நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. நீ வேண்டுனே இப்படி பண்ணியா? அவ கூலா சொன்னா. வைஃப் ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணினனே, லக்க நம்பாதன்னு. அப்படின்னா இப்போ நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? ஃபூ வான் வான் என் கோபமான முகத்தை பார்த்து லிப் கவ் பண்ணா. அப்படின்னா ஆச்சிங் பேபி, நாளைக்கு டைம்க்கு ஹோம்வொர்க் சப்மிட் பண்ண மறந்துடாத. அவ சிரிப்பு என்ன கோபத்திலவே சாகடிச்சிடும் போல இருந்துச்சு. ஆனா நீ இப்பவே எழுத ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியும்னு தெரியல. முயற்சி பண்ணு. நான் ஸ்டடி ரூம்ல மீட்டிங் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது வேணும்னா அங்க வா. நம்ம ஆச்சிங் பேபி தனியா ஹோம்வொர்க் முடிச்சிடுவான். நான் துக்கத்தை பசியாக மாற்றிட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டதும் மீண்டும் ஹோம்வொர்க் ஞாபகம் வந்துடுச்சு. உண்மையிலேயே மனுஷன் பசிச்சா சாப்பாட்டை மட்டும்தான் நினைப்பான். வயிறு நிரம்பினதும் 1000 பிரச்சனைகள் ஞாபகம் வரும். ஹோம்வொர்க் ஓபன் பண்ணிய உடனே நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். பிரச்சனை ஹோம்வொர்க் அதிகமா இருந்ததுல இல்ல. அசல் பிரச்சனை என்னன்னா, ஒரு கேள்வி கூட எனக்கு செய்ய தெரியல. ஃபூ வான் வான் ரொம்ப பிரின்சிபல் ஃபாலோ பண்றவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு நான் ஹோம்வொர்க் சப்மிட் பண்ணலனா அவ கண்டிப்பா மார்க் கட் பண்ணுவா. ச்சே, ஹெல்ப் கேட்கறது ஒன்னும் அவமானம் இல்ல. அதுவும் நம்ம பொண்ணுகிட்ட கேட்டா என்ன? நான் ஸ்டடி ரூம் டோரை தட்டிட்டு நேரா உள்ள போயிட்டேன். வைஃப், என்ன காப்பாத்து. அடுத்த செகண்டே கம்ப்யூட்டர் சைட்ல இருந்து சம சத்தம், ஹூட்டிங், சிரிப்பு. ஃபூ வான் வான் மீட்டிங்ல இருந்தா. அப்பதான் எனக்கு புரிஞ்சது நான் எவ்ளோ பெரிய லூசுத்தனம் பண்ணிட்டேன்னு. நான் பதறி உடனே வெளியே ஓடிட்டேன். ஒரு நிமிஷம் கழிச்சு ஃபூ வான் வான் என்ன கம்பளிக்குள்ள முகமறைச்சு கிடக்கிறத பார்த்தா, என்ன விஷயம்? வெளியே வா சீக்கிரம். அவங்க உன்னை பார்க்கல. சையாக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என் வாய்ஸ் கேட்டிருப்பாங்களே. பரவாயில்ல, கேட்டா கேட்டுட்டு போகட்டும். நான் உன் வைஃப் தானே. வைஃப்னு சொன்னதுல என்ன தப்பு? நான் அவளை நேரா கட்டி பிடிச்சுக்கிட்டேன். நம்ம ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்புக்காக கொஞ்சம் ரியாயத்து தர முடியாதா? ஃபூ வான் வான் உள்ளுக்குள்ள ஏற்கனவே மெல்ட் ஆயிட்டா. வைஃப்னு கேட்ட உடனே அவ ஹார்ட் வீக் ஆகிடும். அவ சிரிப்ப அடக்கிக்கிட்டு சொன்னா, முடியாதா? முடியாது. நீ உண்மையிலேயே என் ஹஸ்பண்டானா இல்லையா? நான் உன் வைஃப் தான். ஆனா கிளாஸ்ல நான் கிளியரா சொல்லிட்டேன். ஹோம்வொர்க் என்பது பிரின்சிபல் விஷயம். நீ ஒரு வார்த்தை கூட எழுதல. அப்படின்னா குறைந்தது 80% மார்க் கட் ஆகும். டே, இது ரொம்ப ஓவர்டா. 50% போதாதா? எனக்கு இன்னும் 3 கிரெடிட்ஸ் குறைவு இருக்கு. நீ 80% கட் பண்ணிட்டா நான் கிராஜுவேட் ஆகவே முடியாது. ஹஸ்பண்ட் சார், உங்க ரெகுலர் மார்க்ஸ் ஏற்கனவே டிசைட் ஆயிடுச்சு. அதை திரும்ப வாங்கணும்னா நம்ம ஆச்சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் மேல தான் இருக்கு. நான் குனிஞ்சு அவளோட உதட்டோரத்தில் லைட்டா ஒரு கிஸ் கொடுத்தேன். ஆச்சிங் ஸ்டூடெண்ட், அழகால மட்டும் மயக்கினா வேலையாகாது. அதுவும் நீ எல்லா அழகான பொண்ணையும் வைஃப்னு கூப்பிடுவேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நான் எல்லா அழகான பொண்ணையும் வைஃப்னு கூப்பிடுவேன். டீச்சர் ஃபூ வேணும்னா மார்க் கட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் என்ன ஆகும்?
கிராஜுவேஷனுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் 5 கிரெடிட்ஸ் கிடைக்கும். இனிமே நம்ம ரிலேஷன்ஷிப் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். அதனால டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது நல்லது. ஸ்கூல்லையும் சரி வீட்லயும் சரி டீச்சர் ஃபூவோட டென்யூர்ல நாம கொஞ்சம் ஃபார்மலா இருக்கணும். நல்ல பையனா கெஸ்ட் ரூம்ல போய் தூங்கு, சரி. ஆனா ஆச்சிங் பேபிக்கு வைஃப் ஞாபகம் வந்தா தானாவே என்ன தேடி வந்துரணும். நான் அவ்ளோ டெஸ்பரேட்டா தெரிகிறேனா? அதுவும் இனிமே வீட்ல கூட அந்த பிளாக் Dress போடாத, ஆச்சிங்க்கு ஜலசியா இருக்கு. ஃபூ வான் வான் சிரிச்சா, சரி ஹஸ்பண்ட் சொல்றத கேப்பேன். இனிமே வீட்டுக்குள்ள மட்டும் போடுறேன், அதுவும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் காட்ட. அத சொல்லிட்டு நான் டோர் லாக் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். பிசிக்ஸ் மேஜருக்கு வாரத்துக்கு 3 பெரிய கிளாஸ். அதுலயும் அதிசயம்னா 3ம் முதல் 3 நாள்லயே. டேய், உயிரே வாழ விட மாட்டாங்களா? நான் ஸ்டேஜ்ல நின்னுருந்த அந்த கொடூர பொண்ண முறத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவ பிளாக் கலர் போடல. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்மர் ஹோம்வொர்க் பத்தி சொல்லிக்கிறேன். இன்னும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்வொர்க் சப்மிட் பண்ணல. அவங்களோட ரெகுலர் மார்க்ஸ்ல 50% கட் ஆகும். ஸ்டூடெண்ட் சூசே ஒரு வார்த்தை கூட எழுதல. அதனால அவனுக்கு 80% மார்க் கட். மீதமுள்ள எல்லாரும் இதை லெசனாக எடுத்துக்கிட்டு இனிமே டைம்க்கு ஹோம்வொர்க் முடிக்கணும். அத கேட்ட உடனே எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ல ஃபுல் மார்க் எடுத்தாலும் ஃபெயில் ஆகுற மாதிரி ஃபீல் வந்துச்சு. டீச்சர் ஃபூவுக்கு ஆச்சிங் மேல தனியா பகையா? மார்க் கட்டான ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த ஹோம்வொர்க் டைம்க்கு முடிச்சா கொஞ்சம் மார்க் திரும்ப வாங்கலாம். ஃபூ வான் வான் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றா. ஃபூ வான் வான் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததால ரூம் 506 பசங்க எல்லாரும் மனசுக்குள்ள அவளுக்கு பேட் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிளாஸ்ல எனக்கு கேட்கவே பிடிக்கலனாலும் நான் கட்டாயமா கவனமா கேட்க ஆரம்பிச்சேன். மீண்டும் மார்க் கட் ஆகிடுமோன்னு பயம். மதிய நேரம். ஹாஸ்டல்ல எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரோட டென்ஷனும் என் கிரெடிட்ஸ பத்தி தான். அப்போ ஒருத்தன் சொன்னா, அடுத்த சனிக்கிழமை ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, அதுல பங்கேற்றா 2 சோஷியல் கிரெடிட்ஸ் கிடைக்கும். கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டேன். அம்மா, என் கிட்டார் உடனே அனுப்புங்க. செம எக்ஸைட்மெண்ட்ல கேட்டேன். வீட்டுக்கு வந்ததும் அம்மா அனுப்பிய பார்சலை ஓபன் பண்ணேன். அடப்பாவியே, கிட்டார் முழுக்க அழுத்தி உடைஞ்சு போயிருந்துச்சு. ஃபூ வான் வான் வீட்டுக்கு வந்தப்போ நான் அந்த உடைஞ்ச கிட்டாரை சரி பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு? அடுத்த வாரம் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்ல நான் கிட்டார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அம்மா இன்னைக்கு அனுப்புனாங்க. ஆனா வழியில எப்படியோ உடைஞ்சு போயிருக்கு. ஃபூ வான் வான் கிட்டாரை பார்த்ததும் புரிஞ்சுகிட்டா. இது சீக்கிரம் ரிப்பேர் பண்ண முடியாது. பரவாயில்ல, நாளைக்கு ரிப்பேருக்கு எடுத்துட்டு போறேன். ஆனா சில நாள் ஆகலாம். விடு, நான் கிளப்ல இருந்து கிட்டார் பரோ பண்ணிக்கிறேன். அவ ஒன்றும் சொல்லல. அந்த உடைஞ்ச கிட்டாரை மீண்டும் பேக் பண்ணி டோருக்கு பக்கத்துல வச்சா. திடீர்னு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்ல கலந்துக்கணும்னு இவ்ளோ ஆசை ஏன்? வேற என்ன பண்ண? டீச்சர் ஃபூ ரொம்ப கொடூரமா என் 80% மார்க் கட் பண்ணிட்டாங்க. இப்போ கிரெடிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி போக வேண்டியதா. அத சொல்லிட்டு நான் மேல மாடிக்கே போயிட்டேன். குளிச்சுட்டு கம்ஃபர்ட்டா தூங்க ரெடியா இருந்தேன். அப்போ வான் வான் டோர் திறந்து உள்ள வந்தா. கையில தலையணை. பெட்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. யார் உன்னை உள்ள வர விட்டது? ஸ்கூல்லையும் சரி வீட்லயும் சரி நம்ம ரிலேஷன்ஷிப் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான்னு முடிவு பண்ணினோமே. வேற எங்கேயாவது போய் தூங்கு. ஃபூ வான் வான் சின்ன சிரிப்போட கேட்டா. ஹஸ்பண்ட் உண்மையிலேயே என்ன ககட்டி பிடிச்சு தூங்க வேண்டாம்னு நினைக்கிறாரா? நான் ரொம்ப சாஃப்டா இருப்பேன். ஹக் பண்ண நல்லா இருக்கும். மற்ற இடங்களும் மோசம் இல்ல. வேணாம், எனக்கு நீ வேண்டாம். அவக்கு நல்லாவே தெரியும் நான் வெறும் பிடிவாதம் தான் பிடிக்கிறேன்னு. அவ மெதுவா குனிஞ்சு என்ன பக்கம் வந்தா. அந்த ஸ்லிம் விரல்களால என் கைய பிடிச்சா. அதுக்கப்புறம் நேரா என் கைக்குள்ள புகுந்துட்டா. 3 நாள்லயே என்ன மிஸ் பண்ணிட்டியா? அந்த கொடூர பொண்ணோட சார்ம்ல நான் முழுக்க வாங்கிட்டேன். பேபி ரொம்ப நல்லவள்டா. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தப்போ வீட்ல ஒரு புதிய கிட்டார் இருந்துச்சு. ஃபூ வான் வான் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருந்தா. இவ்ளோ காஸ்ட்லி கிட்டார் எதுக்கு வாங்கின? ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்காக மட்டும்தான் வேணும்னு சொன்னேனே. பரவாயில்ல, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தடவை பெர்ஃபார்ம் பண்ண போற. பிறகும் வீட்ல வாசிக்கலாம். இந்த 2 நாளும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. ஸ்டார் நைட் அன்னைக்கு நான் வந்து பாக்குறேன். நான் உள்ளுக்குள்ள யோசிச்சேன். இந்த சில நாள்லயே நன் யூனிவர்சிட்டில ஃபூ வான் வான் செம்ம பாப்புலர் ஆகிட்டா. அவ ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு வந்தா மீண்டும் 1000 சிம்ஸ் உருவாகிடுவாங்க. டீச்சர் ஃபூ, நீங்க ஆபீஸ்லயே இருந்து படிப்புக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு வராதீங்க. ஏன்? ஹஸ்பண்டுக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலையா? ஃபூ வான் வான் நன் யூனிவர்சிட்டிக்கு வந்ததிலிருந்து ஸ்கூல் ஃபோரம்ல அவளை பற்றிய கேவலமான போஸ்ட் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. சில பேரு பணம் கொடுத்து அவளை கீப் மாதிரி வைத்துக்கணும்னு கூட பேசுனாங்க. உனக்கே தெரியுமா எவ்வளோ பேரு உன் பின்னாடி சுத்துறாங்கன்னு? எங்க போனாலும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்ப. ஃபூ வான் வானுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு அவ ஹஸ்பண்ட் ஜெலஸ்ல இருக்கான்னு.
அப்படியா? நான் எப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்றேன்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாரா? தினமும் இவ்வளவு அழகா ரெடியாவே வர்ற, இவ்வளவு நல்ல ட்ரெஸ் போடுற, இத அட்ராக்ட் பண்றது இல்லன்னா வேற என்ன? மேக்கப் எடுத்த பிறகு ஃபூ வான் வான் சிரிச்சா. அப்படின்னா ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப புகழ்றாரு போல. சரி, இனிமே ஹஸ்பண்ட் சொல்றத கேப்பேன். இவ்ளோ அழகா ரெடி ஆக மாட்டேன். ஆச்சன், உண்மையிலேயே யாராவது என்னை உன்னிடமிருந்து எடுத்துடுவாங்களோன்னு பயமா இருந்தா எனக்கு ஒரு ரிங் வாங்கி கொடு. நான் எப்போதும் போட்டிருப்பேன். நான் மேரிட் என்று தெரிஞ்சா எல்லாரும் பின்னாடி வாங்கிடுவாங்க. அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. கல்யாணமாகி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகிடுச்சு. ஆனா நான் இன்னும் ஃபூ வான் வானுக்கு ஒரு gift கூட வாங்கி கொடுக்கல. விடு, ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே அவளுக்காக ஏதாவது நல்லதா தேர்ந்தெடுக்கணும். என் கிராஜுவேஷன் டெஸ்டினி இன்னும் அந்த கொடூர பொண்ணு கையில தான் இருக்கு. எல்லாமே அந்த கொடூர பொண்ணு கையில தான் இருந்துச்சு. பல நாளா கடினமா பிராக்டிஸ் பண்ணதால, அதுவும் எனக்கு பேசிக் ஸ்ட்ராங் இருந்ததால என் கிட்டார் பிராக்டிஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாள் ராத்திரி நான் திரும்ப திரும்ப மியூசிக் ஷீட்டை பார்த்துட்டே இருந்தேன். எங்கேயாவது மிஸ்டேக் ஆயிடுமோன்னு பயம். ஃபூ வான் வான் வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃபூ வான் வான், இவ்வளவு லேட் ஏன்? அவ சின்ன சிரிப்போட சொன்னா, நம்ம ஆச்சிங் பேபிக்காக gift வாங்க போயிருந்தேன். கிஃப்டா? அத கேட்ட உடனே என் கண்கள் அப்படியே மின்னுச்சு. என்ன கிஃப்ட்? ஃபூ வான் வான் பின்னாடி இருந்து ஒரு அழகா பேக் பண்ணப்பட்ட பாக்ஸை எடுத்தா நான் கண்களை தேய்த்து மீண்டும் பார்த்தேன். அடடா, இது ஃபேமஸ் ஃபேஷன் டிசைனர் டீச்சர் ஜியாங் டிசைன் பண்ணிய ட்ரெஸ்ஸா? இதோட பியூட்டி அவ்வளோ ஃபேமஸ். சாதாரணமா இத விற்கவே மாட்டாங்க. நான் இத ஃபேஷன் ஷோல தூரத்துல இருந்து தான் பார்த்திருக்கேன். டேய், இத நான் போறவே பயமா இருக்கு. அழுக்காயிட்டா? ஃபூ வான் வான் என் கன்னத்தை பிசிஞ்சா. பேபி, இது உனக்காகத்தான். திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ இது முழுக்க உன்னோடது. ஹஸ்பண்ட் போட்டு காட்டுவாரா? 2 நிமிஷம் கழிச்சு நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வெளிய வந்தேன். ஃபூ வான் வானோட கண்கள் முழுக்க என்ன மேல நின்றுட்டு இருந்துச்சு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா. செம்ம ஹேண்ட்சம். தேங்க்ஸ் வைஃப். என் சிவந்த காதுகளை பார்த்த ஃபூ வான் வான் மெதுவா என் அருகே வந்தா. பின்னர் கால் விரலில் நின்று என்ன கிஸ் பண்ணா. அந்த ராத்திரி ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டில எனக்கு ஏற்கனவே நல்ல பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தது. அதோட பல நாள் ஹார்ட் ஒர்க் பிராக்டிஸ். அதனால என் கிட்டார் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா போச்சு. முழு ஸ்டேஜும் கலக்கியேன். ஆனா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்ச பிறகும் ஃபு வான் வான் எங்கேயும் தெரியல. ச்சே, நான் சும்மா வராதன்னு சொன்னேன். நீ உண்மையிலே வரலையா? ஏன் பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்க்கல? ஸ்கூல் பின்பக்க கேட் வரை போய் காரோட டோர் திறந்த. உள்ள ஒரு பெரிய பூக்கொத்து. அதுக்குள்ள ஒரு நோட்டு. ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டுட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ் சக்சஸ்க்கு கங்க்ராட்ஸ். கிராமத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் யாராவது எனக்கு பூ கொடுத்தது இதுதான் முதல் தடவை. ஆனா இன்னும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா ஃபூ வான் வான் என் பெர்ஃபார்மன்ஸ நேர்ல பார்க்கலையே. நான் தலை குனிஞ்சு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவளோட மோமெண்ட்ஸ்ல இருந்த சின்ன ரெட் டாட் கண்ணில் பட்டுச்சு. கிளிக் பண்ணின. டேய், நீ வந்திருந்தியா? ஃபூ வான் வானோட மோமெண்ட்ஸ்ல என் பெர்ஃபார்மன்ஸ் போட்டோ இருந்துச்சு. கேப்ஷன்: பௌர்ணமி, நட்சத்திரம் நிறைந்த வானம். அந்த போட்டோ கண்ட்ரோல் டெஸ்க் பின்னாடி இருந்து எடுத்திருந்தது. நீ ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கியா? இந்த விசாட் ஃபேமிலிக்காக மட்டும். வேலைக்காக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கவனமா இருப்பா. இப்போ எந்த வருத்தமும் இல்ல. அந்த நாள் முழுக்க செம்ம அழகா போயிட்டு இருந்துச்சு. ஆனா எவ்வளவு நல்ல நாளாக இருந்தாலும் மனுஷன்தானே தன் கெடுதலை தேடிப்பா. நான் கொஞ்சம் ஓவரா எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன் போல. குளிச்சிட்டு வந்த பிறகு ஃபூ வான் வானின் பின்னாடி உட்கார்ந்தேன். வாவ், உனக்கு இவ்வளவு நல்ல போட்டோகிராஃபி ஸ்கில் இருக்குனே தெரியல. இந்த கலர் கிரேடிங் பாரு. நான் போட்டோவை காட்டிக்கிட்டு கேட்டேன். இந்த பாராமீட்டர்ஸ் எப்படி செட் பண்ற? ஃபூ வான் வான் ஏதாவது சொல்ல முன்னாடியே அவளோட கண்கள் என் போன்ல சேவ் பண்ணியிருந்த பேர் மேல் போயிடுச்சு. மலடி. ஃபூ வான் வான் ஒன்றும் பேசல. நேரா என் மடியில் வந்து உட்கார்ந்து என்ன கிஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஏய், என்ன பண்ற? அவ சும்மா என்னையே பார்த்துட்டு இருந்தா. ஆச்சிங் பேபி, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு தெரியாதா? கடவுள் சத்தியமா தெரியல. நான் என்ன பண்ணேன்? அதுக்குள்ள அவ என் ஷர்ட்டோட பட்டன்ஸ் கழற்ற ஆரம்பிச்சிட்டா. அந்த மென்மையான குரலில் கேட்டா, ஆச்சிங் பேபி, நான் உன் போன்ல எந்த பெயர்ல சேவ் பண்ணப்பட்டிருக்கேன்? எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. 2 செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். இல்ல, அது அப்போ ஜோக்கா? ஆனா இந்த பொண்ணு ஒருபோதும் எக்ஸ்பிளனேஷன் கேட்க மாட்டா. அடுத்த செகண்டே ஃபூ வான் வான் முழுக்க என்னை கட்டி பிடிச்சிட்டா. அப்போவே புரிஞ்சிடுச்சு, இன்றிரவு நான் தப்பிக்க முடியாது.
சனிக்கிழமை. என் கண் திறந்தப்போ நேரம் மதியம் 12 மணி. பக்கத்துல யாரும் இல்ல. சோம்பேறித்தனமா கீழ இறங்கினேன். டைனிங் டேபிள்ல ஏற்கனவே நிறைய டிஷ்ஷஸ் ரெடியா இருந்துச்சு. நான் வேண்டும்னே சேர சத்தமா இழுத்தேன். அதுக்குள்ள ஃபூ வான் வான் கடைசி டிஷ்ஷோட கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா, என் பக்கத்துல உட்கார்ந்தா, என்னாச்சு பேபி? நான் சும்மா இருந்தேன். மனசுல முழுக்க நேற்று இரவோட சீன்ஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட், என்னால தப்பாயிடுச்சு. நேத்து ராத்திரி ஏன் தப்பு? கொஞ்ச நேரத்துல உன்னை ஹாட் ஸ்ப்ரிங்க்கு கூட்டிட்டு போறேன். நான் செம்ம ஷாக் ஆயிட்டேன். நான்ஜிங்ல ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கூட இருக்கா? ஃபூ வான் வான் சாப்பாடு எடுத்து வைக்கிற போதே சொன்னா, முதல்ல நல்லா சாப்பிடு, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன். நான் அவளை பார்த்தேன், ஆனா ஒன்றும் பேசல. ஏனோ ஃபூ வான் வானோட முகம் சரியா இல்ல மாதிரி தோணுச்சு. வெளியே கிளம்ப ரெடியா இருந்தப்போ கேட்டேன், ஃபூ வான் வான், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? முகமே ரொம்ப டல்லா இருக்கு. உனக்கு ஜுரமா? குளிர் பிடிச்சிருச்சா? ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல சரியாகிடும். ஏய், ஜுரம்னா பெரிய விஷயம். மூளை பாதிச்சா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான்ஜிங் பீப்புள்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். நான் சாதாரணமா அதிகமா நோய்பட மாட்டேன். அதனால ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப கம்மி தான் போவேன். ஓபிடி ஹால்ல நின்னுட்டு எந்த டிபார்ட்மெண்ட் போகணும்னே தெரியல. டென்ஷன் ஆகாத, நேரா ஜாங் டிபார்ட்மெண்ட் போலாம். அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கா. நான் அமைதியா ஃபூ வான் வானோட கைய பிடிச்சுக்கிட்டு அவளோட போனேன். வான் வான் அக்கா, நீங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி? ஃபூ வான் வான் என் கையை பிடிச்சபடியே சொன்னா, இது ஜாங் ஜாங், என் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட். இவர் என் ஹஸ்பண்ட் சூசன். ஜீஜாஜி வணக்கம். நான் செம்ம ஆக்வர்டா நின்னுட்டு இருந்தேன். இவள நல்லா செக் பண்ணு. நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தா, இன்னைக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. செக்கப்புக்கு பேஷண்ட் மட்டும் உள்ள இருக்கணும்னு சொன்னாங்க. ஜீஜாஜி, நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க, நான் இருக்க. வான்வான் அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. உள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு. இது ரொம்ப நாளா அடக்கி வைத்ததால வந்தது. ஏய் ஒளராத. ஆச்சிங்க, முன்னாடி ஏதாவது ஒழுங்கில்லாம பேசாத, புரிஞ்சுதா? ஆனா ஜாங் ஜாங் விடவே இல்ல. ஜீஜாஜி, அக்காவுக்கு ஜுரம் வந்தது ஏன்னா, உடனே ஃபூ வான் வான் அவ குரலை கட் பண்ணிட்டா. போதும், அதிகமா பேசாத. ஆனா திரும்பும் வழியில நான் முழுக்க வெக்கத்துல கரைந்து போயிருந்தேன். ரொம்ப நாளா அடக்கி வைத்ததுன்னா என்ன அர்த்தம்? நேத்து ராத்திரி நாம இருவரும், ச்சே, இந்த டாக்டர் நிச்சயமா டுபாக்கூர் டாக்டர். அந்த ராத்திரி நான் படுக்கையில படுத்துக்கிட்டு வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். பின்னர் இணையத்துல பெண்கள் நீண்ட நாட்கள் அடக்கி வைத்திருந்தால் என்ன ஆகும் என்று தேடினேன். ஐயையோ, இவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸா? ரொம்ப பயமா இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷமே நினைச்சேன், நாம இருவரும் கல்யாணமானவங்கள் தானே, இதுல வெட்கப்பட என்ன இருக்கு? இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலன்னு இல்லையே. நான் அவளை எப்போதும் ஜுரத்திலேயே விட்டுடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஸ்டடி ரூம் டோருக்கு போனேன். முதல்ல ஃபூ வான் வான் மீட்டிங்ல இல்லன்னு கண்டுபிடிச்சேன். பிறகு நேரா உள்ள போயிட்டேன். மெதுவா அவளிடம் நெருங்கினேன். அவளை சேர்ல இருந்து தூக்கி டேபிள் மேல் உட்கார வச்சேன். வைஃப். என் கைகள் மெதுவா அவளோட மெலிந்த இடுப்பை சுற்றிக்கிட்டுச்சு. அவளோட ஸ்கர்ட் ஏற்கனவே சின்னதுதான். இந்த பொசிஷன்ல இன்னும் மேல ஏறிடுச்சு. வைஃப், நாம இருவரும் மேரிட். இன்னும் இவ்வளவு வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. முன்னாடியும் நாம. என் குரல் மெதுவா ஹஸ்கியா மாறிடுச்சு. ஆனா காதுகள் முழுக்க சிவந்துடுச்சு. அப்போ திடீர்னு ஃபூ வான் வான் சிரிச்சா. முட்டாள், அந்த முதல் ராத்திரி எதுவுமே நடக்கல. நான் அதிர்ச்சியா அவளை பார்த்தேன். அப்படின்னா ஏன் பொய் சொன்ன? நான் உண்மையிலேயே கோவப்பட்டேன். அவ மெதுவா சிரிச்சா. ஏன்னா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். அத கேட்ட உடனே நான் எழுந்து நின்னேன். நேரா வெளிய போய் மாஸ்டர் பெட்ரூம் டோரை உள்ளிருந்து லாக் பண்ணிட்டேன். கொடூர பொண்ணு, இனிமே உன்னோட நான் பேசவே மாட்டேன். பைத்தியமா போ. நீ என்ன மட்டும் இல்ல, என் உணர்ச்சிகளையும் ஏமாத்திட்ட. ஃபூ வான் வான், இனிமே உனக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல வர அனுமதி கிடையாது. அதே நேரம் நான்ஜிங் எஸ் குரூப்ல கலவரம் ஆரம்பிச்சிடுச்சு. பிரேக்கிங் நியூஸ், நமக்கு ஜீஜாஜி இருக்காரா? என்ன ஜீஜாஜியா? வான்பான் அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்டா? அட சின்னதா யோசிக்காத. பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஹஸ்பண்ட். என்னடா, வான்பான் அக்கா மேரிடா? யாருன்னு கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவன்தான். அந்த உயரமா இருக்கும் ஹேண்ட்ஜம் ஜூனியரா? பெயர் என்ன? சூசனா. வான்பான் அக்கா செம்ம. உண்மையிலேயே அவனை வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அதனாலதான் இப்போ நம்ம கூட சாப்பிட வரவே மாட்டாங்க. முழு நாளும் ஹஸ்பண்ட் கூட லவ் லவ்னு இருப்பாங்க போல. இல்ல, இந்த தடவை நீங்க தவறா நினைக்கிறீங்க. இன்னைக்கு வான்வான் அக்கா எங்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. இருவருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அக்கா ரொம்ப நாளா அடக்கி வைத்ததால ஜுரம் வந்துருச்சாம். இந்த விஷயத்துக்காக அவங்களை குறைந்தது 3 வருஷம் கலாய்ப்போம். ஃபூ வான் வான் ஒவ்வொரு மெசேஜையும் படிச்சிட்டு இருந்தா முகமுழுக்க கருப்பாயிடுச்சு. போதும், இனி யாரும் பேசாத. யாரோ கேட்டாங்க, மூட்டாஃபா?
ஜீஜாஜி கூட இல்லையா? அவர் என்ன பெட்ரூம்ல இருந்து வெளியே துரத்திட்டாரு. ஏன் தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. வான்வான் அக்காவால கூட ஒரு ஆம்பளைய ஹேண்டில் பண்ண முடியல. ஜீஜாஜி செம்ம. அடுத்த நாள் வான்வான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் தொடர்ந்து அவளையே பார்த்துட்டு இருந்தேன். ஏச்சன், நீ டீச்சர் ஃபூவ ஏன் இப்படி பாக்குற? உனக்கு அவங்கள பிடிக்குதா? பிடிக்கலன்னா ஏன் இப்படி? பெண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான். உனக்கு டீச்சர் ஃபூ கூட ஏதாவது பர்சனல் கனெக்ஷன் இருக்கா? உன் பர்சனல் தாட்ஸ் அவங்களுக்கு இவ்வளவு முக்கியமா? நான் இன்னும் யோசிச்சுட்டே இருந்தேன். வான்வானுக்கு எப்படி பாடம் கற்பிப்பதுன்னு. அப்படின்னு நண்பர்களே, இன்றைய மன்வா ரிகாப் இத்துடன் முடிஞ்சது. இந்த மன்வா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மன்வா. நவா, நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக 200 கமெண்ட்ஸும் 1000 லைக்ஸும் அடிச்சு உடைச்சிடுங்க. டார்கெட் முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, இல்லனா நோட்டிஃபிகேஷன் வராது.